நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். எனவே அங்கங்கே கலைந்து நிற்காமல், இது ஒரு வெயில், இது ஒரு மேலேருந்து இறங்கிட்டு இருக்கு என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட அதெல்லாம் நமக்கு பழகப்பட்டது தான். எனவே தோழர்கள் கவனித்து இந்த கருத்துக்களை கேட்க வேண்டும். நீங்கள் 100 நூல்கள் படிப்பதை அரை மணி நேரத்தில் அவர்கள் விளக்குகிறார்கள். எனவே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வாளர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவரும் சரி, அவருடைய தந்தையாரும் சரி, ஆய்வின் நடமாடும் உருவமாகவே இருக்கிறவர்கள். அவருடைய உரையை கேட்டு நாம் பயன்பட வேண்டும். கவனித்து கேளுங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. கெழுதகை நண்பர் பெருந்தகை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர், என்னுடைய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய மணியரசன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் அதன் மாண்புகளை உலகறிய செய்வதற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை தமிழனை நெஞ்சார வணங்கி அவர்களுடைய இந்த பிறந்த நாளிலே என் மனமாற அவர்களை வாழ்த்தி பல்லாண்டு இன்னும் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணிற்கும் நீங்கள் அறம் செய்து காக்க வேண்டும் என்று வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை பேரையும் வணங்கி வாழ்த்தி மிக குறுகிய நிலையிலே ஒரு 15 மணித்துளிகள் அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நண்பர்களே, எனக்கு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய தலைப்பு தமிழர்களின் தொன்மையும் வன்மையும் என்று கொடுத்திருக்கிறார்கள். மென்மை இல்லை ஒரு வன்மையின்மையால் என்று கம்பன் பேசுவார். எனவே நான் வன்மை பேசுவதா வலிமை பேசுவதா என்று தடுமாறி ஒரு மயக்குற்ற நிலையிலே நான் நிற்கிறேன். தொன்மை எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணேன். நம் தமிழுக்கு இணையான இன்னொரு மொழி உலகில் எங்குமே இல்லை. அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். அந்த ஒன்று போரும். தமிழால் வாழ்வோம், தமிழராக வாழ்வோம், தமிழ் மண்ணை காப்போம். இவ்வளவுதான் நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய கோட்பாடுகள். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அந்த தாய் தெய்வ கோட்பாடு என்பது மொழியோடு பின்னி பிணைந்து வரக்கூடியதும் மண்ணும் மொழியும் கலந்ததாக வரக்கூடியதுமாக மகாகவி உரைக்கிறார். நான் அந்த நெறியிலே பட்டவன். என்று பிறந்தவள் என்பது நம்முடைய தமிழகத்திற்கும் பொருந்தும். நல்ல நண்பகல் நேரத்திலே ஒரே ஒரு கருத்தை மட்டும் ஆழமாக சொல்லிவிடுகிறேன். 5 கண்டங்கள் என்று இருந்த ஒரு அமைவியலை இன்றைக்கு அறிவியலாளர்கள் 7 கண்டங்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, மறவாதீர்கள். அது அறிவியல் வளர்ச்சி என்றும் சொல்லிக் கொள்வார்கள். 5 கண்டங்களாகத்தான் நான் படிக்கின்ற காலத்திலே பள்ளிக்கூடத்திலே எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு 6 கண்டமாகி 6லிருந்து 7ஐ நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அறிவியல் எவ்வளவு மடத்தனமானது என்பதனை புரிந்து கொள்ளலாம். வளர வேண்டிய ஒன்று. அறிவியல் என்பதற்கு இன்னும் முழுமையான வளர்ச்சி நிலை வரவில்லை என்பதுதான் அதனுடைய அடிப்படை உண்மை.
நான் தொன்மை பற்றி பேச வேண்டும், தமிழகத்தினுடைய தொன்மை பற்றி பேச வேண்டும். நம்முடைய பகுதியிலே தான் பழமலை என்று ஒரு இடம் இருக்கிறது. அதுக்கு வடமொழியில் விருத்தாஜலம் என்று விருத்த அசலம் என்று வைத்திருக்கிறார்கள். விருத்தாசலம் பழமலை என்பது மலைகளிலே எல்லாமே பழமையின் மிக்கது என்று அவர்கள் அதனை உறுதி செய்தார்கள். அது அறிவியல் பூர்வமாக பிறகு எப்படி ஜியாலஜிஸ்ட் சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் பழைய ஆறு என்று பழையாறை என்று ஒரு ஊர் இருக்கு. அப்போ நிறைய ஆறைகள் இருந்திருக்கு. அதில் ரொம்ப பழைய ஆறை ஒன்று இருக்கிறது, பழைய ஆறை. இந்த பழையனூர் ஊரில் பழைய ஊர் பழையனூர் என்று பழையனூர் நீலி கேள்விப்படுது. ரொம்ப பழையதுன்னு நிறையா சொல்லி நம்ம நாள்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு உணவு இன்றைக்கி அமெரிக்காவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபுட். என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு விருந்து கொடுத்த, அப்போ ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபுட், ஐ வில் ப்ரொவைட் யூ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு. நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு காத்திருக்கிறேன். என் கிளாஸ்மேட் அவன் ட்ரம்ப்புக்கு அடுத்த பெரிய பணக்காரன் அமெரிக்காவில், ரொலாண்டோ ரிவாஸ் கேம்ப்னு என் கிளாஸ்மேட்டு. என்னடா செய்ய போகிறான், அமெரிக்க பிடபிள்யூடியினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருந்து ரிட்டையர்டு. என்னடா கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த டின்னை உடச்சி வச்சு அதுக்கு சாலட் வேறு வச்சிருந்தான். சாலட்டில் ஆனியனும் இருந்துச்சு, வெங்காயமும் இருந்துச்சு, மிளகா வச்சிருந்தான். பிரித்து அவன் அந்த கிளாஸில் ஊற்றி கொடுக்குறான். ஒரு கப்பில் ஒரு சின்ன அந்த மாதிரி ஒரு பவுல், அதில் வச்சு ஸ்பூன் போட்டு எனக்கு பார்த்தேன். நம்ம பழைய சோறு அதை என்ன சொல்கிறான், ஹைலி மெடிசினல் வேல்யூ அப்படிங்கிறான். பழைய சோறில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு எல்லா விதமான இந்த டாக்டர் வேற இருக்காருங்க, அவரை வச்சுக்கிட்டே கொல்லாந்தெருவில் ஊசி விற்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. டேய், நம்ம பழையதை இங்கே அமெரிக்காவிலையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஆளுங்க சும்மா போகலை, அங்கே சும்மா போய் இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்கிறான். இந்த பழைய சோத்தில் தானடா சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டு நாங்கள் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம். தேவைப்பட்டுச்சுனாக்கா சின்ன மிளகா, அதுலேயும் ஊசி மிளகா எடுத்து கடிச்சிக்கிட்டோம். கொஞ்சம் நாரத்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டுக்கிட்டோம். அருமையான உணவு. பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எல்லாமே இல்லை. எங்கள் அப்பா இறக்குறப்ப 96 வயசு. அவங்களுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் அறவே கிடையாது. உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க, நம்ம மணியரசன் ஐயா மாதிரி. அதனால் அந்த உழைப்பு இருந்துச்சுன்னாக்கா நமக்கு நம்முடைய உணவு உள்பட பழையதுன்னு இருக்குது. இப்போ நான் அறிவியல் பூர்வமாக சொல்லிடுறேன். உலகம் எப்படி தோன்றிற்று என்பதை அறிவியல் வல்லுநர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு காலத்தில் சூரியக்கோள் என்பது ஒன்றுதான் இருந்தது, அது வெடித்து சிதறியது, அது அண்ட சராசரத்தில் பிறகு அதனுடைய விசையினால் வெடித்து சிதறிய விசையோடு அங்கிருந்த அந்த மண்டலத்திலே உருண்டு திரண்டு கோள்களாயின. பல்வேறு வடிவங்களில் அவைகள் திரிந்து கொண்டிருக்கின்றன. விண்கற்கள் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. அது என்ன பிக் பேங் தியரி? இப்போ அண்மை காலத்தில் இந்த பிக் பேங் தியரி என்பதை 1 நூற்றாண்டுகளுக்குள்ளாக நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறது மேலை நாடுகள். அதுக்கு சொந்தக்காரனே, அந்த பெருவெடிப்பு காலத்திற்கு சொந்தக்காரர்களே தமிழர்கள் தானையா. நம்ம தானையா எடுத்து சொன்னோம். புறப்பொருள் வெண்பாமாலையில் எனக்கு ரொம்ப வியப்பு. முந்தா நாள் சீமான் ஒரு அரங்கில் பேசுகிறாரு. ஆனால் முதல் தொடர்கள் 2லேயும் கொஞ்சம் அவர் தடுமாற்றம் இருந்துச்சு. நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரே ஒரு தொடர்கள் எப்படின்னாக்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி, வாளோடு அண்டர்லைன் பண்ணிங்க, வாளோடு முன் தோன்றி மூத்த குடி சொல்கிறாங்க.
பொய் அகல, இது பிக் பேங் தியரி. பொய் அகல நாளும் புகழ் விளைதல் என் வியப்பான், என் வியப்பான். அதில் என்னடா வியப்பு இருக்கு? பொய்யெல்லாம் அகன்று போகும், புகழ் விளையும், இதில் என்னடா வியப்பு இருக்கு? அடுத்த தொடர்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். வையம் போர்த்த, வையம் போர்த்த வயங்கு ஒலி நீர் கை அகல. கையினாக்க கொஞ்சம், கைக்கிளை, கைக்குட்டை, கைக்குடை. கை என்றால் சிறிய, கொஞ்சோண்டு விலகுனுச்சு. அப்ப கல் தோன்றி, அப்பதான் கல் தோன்றுது. அந்த கல் எதனால் ஆனது, எப்படியானது கேட்கணும். அவ்வளவு அறிவியல் அதுக்குள்ளார வச்சிருக்கான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு, வாள் என்பதனை செம்பால செய்ய முடியாது, இரும்பால தான் செய்ய முடியும். செம்பால செய்தால் அது அலங்காரத்திற்கு வைத்து கொள்ளலாம், பயன்படுத்த முடியாது. இரும்பு தாது கிடைத்தால்தான் செய்ய முடியும். அப்ப வாளோடு முன் தோன்றி மூத்த குடி, குடி என்பதே இருந்து வாழக்கூடியவன் என்று. இஸ் நாட் எ நொமேடிக் மேன். அவன் நாடோடி அல்ல, அவன் இருந்து வாழக்கூடியவன். அதனால்தான் குடி ஆனவன் சொன்னான். குடி பெயர்ந்தவன் அல்ல, குடி ஆனவர்கள். நாமெல்லாம் குடி ஆனவர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். வேறு கருத்துக்களை எல்லாம் மன்னன் பேசிட்டாரு. நம்ம ஐயா பேசுறதுக்கு இருக்காங்க, இன்னும் இடமுருகன் இருக்காரு. அப்ப இந்த ஒரு நூல் தமிழகத்தினுடைய தோற்றத்தை சொல்லக்கூடிய அறிவியல் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நூல் செம்மொழி நூல்கள்னு சொல்றாங்க. 41 நூல்கள் தான் செம்மொழி நூல்கள் என்று வரையறை செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். இந்த நூலை விட்டுட்டான், இந்த நூலை விட்டுட்டான். இந்த நூலுக்கு காலத்தினால் பின்தங்கினான முத்தொள்ளாயிரத்தை சேர்த்துக்கிறான். சங்க இலக்கியங்கள் மேல் கணக்கு, கீழ்கணக்கு, காவியங்கள் எல்லாத்துக்கும் வர்றான். பக்தி காலத்துக்கு வரமாட்டான், ஏன்னா செக்யூலர் ஸ்டேட். பக்திக்கு வரமாட்டேன், சரி ரைட்டு. புறப்பொருள் வெண்பாமலை த மோஸ்ட் ஆஃபன் சைட்டட், சைட்டேஷனில் மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒரு நூல் எதுன்னா புறப்பொருள் வெண்பாமலை. நீங்கள் எந்த இலக்கியத்தை வேணாலும் எடுத்துங்க, அல்லது இலக்கணத்தை எடுத்துங்க, அதுக்கு அதிகமாக சான்றுகள் காட்டப்படுவது எந்த நூல்லேருந்துன்னா புறப்பொருள் வெண்பாமாலையிலேருந்து தான் சைட்டேஷன் காட்டுறான், மேற்கோள். இன்னைக்கு யூஜிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன போட்டிருக்கான், உன்னுடைய ரிசர்ச் பேப்பர் உண்மையிலேயே வேல்யூபிள் ஒன்றுன்னா எவ்வளவு பேர் அதை சைட்டேஷன் கொடுத்துருக்கான் கேட்குறான்ல. என் புறப்பொருள் வெண்பாமாலை தான் ஏன் மேக்சிமம் சைட்டேஷன் பெற்றிருக்கு, அறிவியல் பூர்வமானது. என்னுடைய புற வாழ்க்கையை அப்படியே துல்லியமாக அளவிட்டு தரக்கூடிய ஒரு நூல். அதில் சொல்கிறான், வையம் போர்த்த வயங்கு ஒலி நீர். முடிஞ்சு போச்சு. பிக் பேங் தியரி என்டையர் கம்ப்ளீட்டாக 4 சொற்களில் தமிழ் சொல்லியிருக்கியா. இவன் பிக் பேங் தியரின்னு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கிறான். வயங்கு ஒலி நீர், வையம் போர்த்த. அப்போ உலகம் என்பது ஒரு திரள் வடிவத்திற்கு அது உருவாகிய பொழுது முதற்கண் அந்த அந்த நெருப்பு சக்தி என்பது சற்று குளிர்வடைந்து கண்டினியூஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்ப அதிலிருந்த அந்த வானியல் அழுக்குகள், தூசிகள், இவையெல்லாம் தண்ணீரில் அமிழ்ந்தன, கரைந்தன, சால்வெண்ட்டாக பயன்பட்டுச்சு. அது செட்டில் ஆகி அதிலே இருந்த கனிமங்கள் உள்பட, தாதுக்கள் உள்பட அவைகள் மலை வடிவிலே உருவம் பெற்று திட வடிவம் பெறுகின்ற பொழுதே அடுத்த ஒரு மில்லியன் இயரில்
சூரிய வெப்பத்தினாலும் சுற்றுச்சுர அந்த வெப்பத்தினாலும் சுழற்சியினாலும் அந்த நீர் சூழ்ந்திருந்த நீர் என்பது கையகல கொஞ்சம் விலகினுச்சு. அப்போ மலை முகடு என்கின்ற குறிஞ்சி நிலம் தோன்றிற்று. என் அப்பன் முருகப்பெருமான் தோற்றம் தந்தார். வேட்டுவ வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வியல். இதுவே நெய்தல் நிலத்துக்கு வந்தீங்கன்னாக்கா அவனையும் வேட்டுவன், மீன் வலை வேட்டுவன் என்று சங்க இலக்கியம் சொல்லுது. அப்போ வேட்டுவ தொழில்தான். அதில் குறிஞ்சி முதல் நெய்தல் வரையிலே இருக்கக்கூடிய அந்த வேட்டுவம் என்பதனை படைத்து தந்த இந்த நிலம். இப்போ நான் அறிவியல் பூர்வமாக வர்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு புராண கதை. ஒரு கல்யாணம் எங்கேயோ வடக்க நடந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் தூக்கிச்சு, ஒரு பக்கம் அமுங்கி போச்சு. கூட்டத்தினால, வெயிட்டுனால, லோடு, ஹெவி லோடு அப்படியே நொடிச்சுக்கிச்சு. அப்போ ஒரே ஒரு குறுமுனியை அனுப்பி வச்சான். தெக்கப்போ பேலன்ஸ் பண்ணலான்னு அவன் வந்தான். இங்கே நின்னான், பேலன்ஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பண்ணது எங்கே? பேலன்ஸ் பண்ணது எங்கே? பொதிகை மலை. அந்த பொதிகையில் பிறந்தது என் தாய் தமிழ். இந்தியாவே நிலைகட்டு போய் அது ஆடிக்கொண்டிருந்த பொழுது நம்முடைய தென்னகம் உயர்ந்திருந்தது என்பதனை கூறாமல் கூறுகிறான். மட்டுமல்ல, பொதிகை மலையிலிருந்து அவன் தமிழ் அறிவித்தார், தமிழ் கற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிறார். முருகப்பெருமான் தமிழ் அறிவுறுத்தினார். அப்ப அகத்தியனுக்கு முன்னாடியே தமிழ் இருக்கு. இப்போ நான் அந்த மலைகளை பற்றி வர்றேன். அண்மையில் நாராயண் ராவ் அப்படின்னு டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய நிலவியல் ஆய்வுத்துறையினுடைய டைரக்டர் ஜெனரல், அவரோட ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் கொடைக்கானலில் ஒரு கருத்தரங்கில் இருந்தேன். அவர் சில குறிப்புகளை நான் வேண்டியதன் அடிப்படையிலே சொன்னார். அப்போ தென்னகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைகளினுடைய பழமை என்பது, தொன்மை என்பது இமயமலையை விட கிட்டத்தட்ட 650 லட்சம் ஆண்டுகள் பழமை மிக்கது. ஆண்டு எண்ணிக்கையை பார்த்துங்க, 650 லட்சம் ஆண்டுகள் பழமை மிக்கது நம்முடைய தமிழகத்து மலைகள் என்று சொன்னார். அங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள், நான் ஷிம்லா, மணாலி, அந்த குலு எல்லாத்துலேயுமே இருந்திருக்கேன். ஹிமாலயாஸ் ஓரளவு பார்த்துருக்கேன். ஸ்லேட்டு மாதிரி உடையும். லேண்ட்ஸ்லைடு வந்துச்சுன்னாக்கா, நிலச்சரிவு வந்துச்சுன்னா அது ஸ்லேட்டு மாதிரி உடையும். ஆனால் நம்முடைய பகுதியில் இருந்துச்சுனாக்கா பாறைகளாக உடையும். அந்த வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நம்முடைய தொன்மையை காட்டுகிறது. தமிழகத்தினுடைய தொன்மை அவ்வளவு பழமையானது. ஒரு மொழியை அங்கிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக பொதிகை மலைக்கு வந்த ஒருவனுக்கு கற்றுச் சொல்லித் தரக்கூடிய ஆற்றல் நமக்கு இருந்தது. நம்முடைய மொழி வளம் அவ்வளவு பழுனியது. தொல்காப்பியத்திற்கு முன்னாகவே பல்லாயிரம் நூல்கள் இருந்து மறைந்தொழிந்தன. தொல்காப்பியம் நமக்கு கிடைத்ததே பெரிய பேரு. அதிலே நமக்கு மிகச்சிறப்பாக கிடைத்திருக்கக்கூடிய ஒன்று, அந்த வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முன்பு நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோனே போக்கரு பணுவல் நிலந்தரு திருவிற்பாண்டியன் நவயத்து அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டாசார்க்கு அரில்கவ உரைத்து மயங்காமரவின் எழுத்து முறைகாட்டி மல்கு நீர் வரைப்பில் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் ஊற்றி பல்புகள் நிறுத்த படிமையோனே. இதில் ரொம்ப குறிப்பாக ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். பணம்பாரணனார் பாயிரம். இதில் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் என்பதற்கு உரையாசிரியர்கள் தடுமாறுவார்கள். தொல்காப்பியம் தடுமாறவே இல்லை, பணம்பாரண தடுமாறல.
ஆனால் உரையாசிரியர்கள் தடுமாறினார்கள். அதுக்கு என்னென்னமோ காரணம் சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, நிலம், தீ, நீர், வழி, விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் உலகம் என்று புறநானூற்று புலவன் சொல்லியிருக்கான். அவன் தலைச்சங்க புலவனாக இருக்கணும். அப்ப தொல்காப்பியத்துக்கு முந்தியவனாக இருக்கணும் அவன். அப்ப அந்த நிலம், தீ என்கின்ற அந்த பஞ்சபூதத்தினுடைய, அதாவது பிசிக்கல் எலிமெண்ட்ஸ், பிசிக்ஸ், அந்த பிசிக்கல் சயின்ஸை கற்று துறை போய ஒருவன் தான் தொல்காப்பியன். அப்படி சொல்லணும். இப்ப மண்ணியல் தெரியும், விண்ணியல் தெரியும், நீரியல் தெரியும், நெருப்பியல் தெரியும், ஸ்பேஸ் சயின்ஸ், விசும்பு தெரியும். இவ்வளவும் தெரிந்ததுல கமாண்ட் வச்சிருந்தாயா, ஆட்சி பண்ணாயா, ஆளுமை செய்தாயா, அவன் யாருன்னா தொல்காப்பியா. இந்த தொல்காப்பியம் ஒருத்தன் தான் இருந்தானா? இவன் மாதிரி ஆயிரம் பேர்கள் சும்மா இந்த 2583 வருஷம்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது என்கிட்ட. குறைந்த அளவிலே, என்னுடைய அளவீட்டிலே 30,000 ஆண்டுகளுக்கு வெள்ளைவாரணர் ஐயா, வாசுப மாணிக்கனார் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தில் 1984 தொல்காப்பியம் 83 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அப்போ சொன்னாங்க வெள்ளைவாரணர் ஐயா, தொல்காப்பியத்தினுடைய காலத்தை கிமு 30,000க்கு முன்னாக கிமு 30,000க்கு முன்னாடி கொண்டுகிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதில் வையாபுரி கூட்டத்தாரும் இருந்தார்கள். வையாபுரி பிள்ளையினுடைய அந்த தாக்கத்தினால லிங்குவிஸ்ட் அதிகமாக இருந்தாங்க. அவர்களில் சில தாக்கத்தினால காலத்தை குறைத்து அவர்கள் கிமு 15,000 என்று வரையறை செய்தார்கள். அப்புறம் அதை எப்படியோ ஒன்றை எடுத்துவிட்டு 5 ஆக்கிட்டாங்க. அதில் எல்லாம் நம்ம ஆளுங்க கெட்டிக்காரங்க. ஏன்னா எப்பொழுதுமே இந்த உடன்பிறந்தே கொல்லும் வியாதி அது நம்மகிட்ட ரொம்ப அதிகம். ஆனால் இதனுடைய தொன்மை என்பது இந்த மண்ணுக்கு உரியதாக இருக்குது, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களில் இருக்குது. மாந்தவியல் படிக்கிறான், வெறும் மாந்தவியலை மட்டும் படிக்கிறான், மானுடவியல்ல கைனகாலஜி படிக்கிறது இல்லை. திருமூலர் ஒரே ஒரு நூலில் சொல்லிட்டு போயிட்டான், 2ஐயும் சேர்த்து வச்சு அடிக்கிறான். அதுக்குள்ளார என்ன இல்லை திருமூலரில்? கைனகாலஜியும் இருக்கு, மாந்தவியலும் இருக்கு. ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு இப்போ ஒரு உண்மையை சொல்லிடுறேன், டாக்டரும் இருக்காரு கேட்டுங்க. ஒரு ஃபியூசன் நடக்குது, ஒரு முட்டையும் ஒரு விந்துவும் ஒன்றாக எப்படியோ சேருது. ஒன்று மட்டும் பெனட்ரேட் பண்ணி உள்ளார போகுது. உள்ளார நுழைஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு எந்த கைனகாலஜி ரெக்கார்ட்லையாவது இருக்கா, லெசனில் இருக்கா? பல்லாயிரம் விந்து அணுக்கள் சுற்றி சுற்றி வருகின்றன, முட்டையை துளையிடுது. ஒன்று மட்டும் ஆற்றலோடு துளையிட்டு உள்ளார நுழைஞ்சிருது, ஃபியூசன் வந்துடுது, பைஃபிஷன். அந்த உள்ளார நுழைகின்ற பொழுது அங்கே ஒரு சிறு ஒளி எழுகிறது, ஒரு ஒளி வட்டம் எழுகிறது. இது எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகிருக்கா? வெஸ்டர்ன் சயின்ஸில்? வெஸ்டர்ன் சயின்ஸில் இருக்கு. இனிமே தான் வெஸ்டர்ன் சயின்ஸ் இதை வச்சுக்கிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல போகிறான். இதையா பிக் பேங் தியரி நடந்துச்சு. அண்டத்தில் இருந்தது பிண்டத்தில் இருக்கிறது. சித்தரியல் முழுக்க முழுக்க அப்படி சொல்லிட்டு போகிறான், கிளியராக சொல்கிறான். அதில் ஒரு லைட்டிங் வருது, ஒரு சவுண்ட் இருக்குது, ஒரு அசைவு இருந்தால் அதில் ஒரு சவுண்ட் இருக்குது, சவுண்ட் எனர்ஜி இருக்குது, லைட் எனர்ஜி இருக்குது, அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அதனால தான் அந்த ஒரே ஒரு யூனிட் சின்ன நகம் உள்பட மாறுபட்டு அதுவே முளைக்குது. முதல்ல முளைக்கிறது என்னன்னு தெரியுமா? நம்ம மொழியில் தாங்க பதிவு இருக்குது, கைனகாலஜியில் இல்லைங்க. வெஸ்டர்ன் சயின்ஸில், மெடிக்கல் சயின்ஸில் ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன் நான். வெஸ்டர்ன் எஜுகேஷன் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, தமிழன் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான், தமிழில் தான் இருக்கு. தொன்மையான மொழி மட்டுமல்ல, அறிவியலின் உச்சத்தை தொட்ட ஒரு மொழி நம்முடைய மொழி. இந்த மொழிக்கு இணையானது எங்கேயுமே கிடையாது.
ஒவ்வொரு லாங்குவேஜை காதலின் மொழி என்று இத்தாலியை சொல்லுவார்கள். நான் இத்தாலியிலையும் இருந்திருக்கிறேன், அதனால சொல்கிறேன். காதல் மொழின்னா என் மொழியை விடையா? என் பாரதிதாசன் பாடுறான், வரும் தென்றல் தொடுவாழ் என்னை மலர்மேனி இருந்தால் தானே. அதில் ஒரு அங்கலாய்ப்பு வேற வரும். அதான் பாரதிதாசா, அதான் தமிழ். சொல்லுக்குள்ளற உளவியலை கொண்டு வரக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய, புலப்படுத்தக்கூடிய ஆற்றல் யாம் மொழிக்கு தான் இருக்கு, வேற எவன்ட்டையும் இல்லை. அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே என்று சொல்லுகிறான். ரொம்ப உணர்ந்து பார்க்கணும். அப்ப இந்த அண்டத்தில் உள்ளதை அவன் ஆய்ந்த பிறகு பிண்டத்தில் இருப்பதை ஆய்வு செய்தவன் தமிழன். தமிழனுடைய தொன்மை தெரிகிறதா, வன்மை தெரிகிறதா? இதுதான் வன்மை. வன்மைனாக்க பெருங்கிள்ளியும் நலங்கிள்ளியும் ஒருவரோடு ஒருவர் போராடினார்கள். கிள்ளியை பற்றி ஒரு குறிப்பு வேற ஐயாட்ட சொல்லிட்டேன். அவங்களுக்கு மீசங்கிளி நாடு, கீசங்கிளி நாடும் உண்டு. அறவையாயின் நினதன திறத்தல், மறவையாயின் போரொடு திறத்தல். டே, நீ அறம்தான் சார்ந்து நிற்கிறன்னாக்கா வாப்பா நீ எடுத்துக்க, என்னை விட்டுடு. இல்லை வா பகையே, பாரதிதாசன் வா பகையே, வாடா பார்த்துக்கோ. ஒன்று நீ இருக்கணும், நான் இருக்கணும். மணியரசன் அதை தான் செய்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. போலிகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும். போலிகளை இனம் கண்டு கொண்டு விரட்டியதால் தான் இன்றைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழை எவனும் காக்க வேண்டியதில்லை. காக்கிறேன்னு சொல்கிறவன் பூரா அதை வச்சு தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். அது காலத்தால் முடியாது. அந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியது தமிழ் இனம் ஒன்றுதான். அது எங்கே இருந்துச்சுனாலும் சரி. இப்போ உடனடியே நீங்கள் கேட்பீங்க, 3 கருத்துக்கள் மாலை பொழுதில் பேசுவாங்க, அவங்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அது வேறு விதமாக நான் நாசா சயின்டிஸ்ட் உள்பட வச்சு ஆய்வு செய்து பார்த்தாச்சு. அந்த கருத்தின் அடைப்பில் ஒரு ஸ்பிட்டூன் தான் இருக்குது. ஸ்பிட்டூன் அப்படின்னாக்க முகத்துவார பகுதிகளில், ஆறுகளின் முகத்துவார பகுதிகளில் சில மண் அடைவுகள் இருக்கும். அந்த மண் அடைவு இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும், சாய்கோணத்தில் இருக்கும். இதை பிழையாக நாம் ஏதோ கொண்டாடி வருகிறோம், அது தப்பு. பகுருளியாற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொண்டது என்று ஒரு குறிப்பு வருகிறது மணிமேகலை. மணிமேகலை குறிப்பில் இருக்கக்கூடியதனால் நிலம் சுருங்கிற்று என்பதற்கு நமக்கு சான்று தலைச்சங்க காலத்து பதிவிலேயே இருக்கு. தலைச்சங்க காலம் என்பது தொல்காப்பியத்திற்கு முந்திய பதிவு. பல்லாயிரம் நூல்களை கொண்டிருந்த தமிழ் இனம் ஒரு காலத்தில் தொகுக்கப்படுது. அதில் உருத்திர சன்மன் என்பவன் தொகுத்தான் என்பதற்கு பதிவு இருக்கிறது இறையனார் கலவியில். அதில் அவன் எப்படி வகுத்து கொண்டான் என்றால், அவன் ஒரு மூங்கையன், தலையை ஆட்டினான்னாக்க தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. தூக்கி எறியப்பட்ட நூல்கள் ஆயிரம் அல்ல, கோடானு கோடி. அவ்வளவு தொன்மை மிக்க ஒன்றை வரையறை செய்து நம்ம 400ன்னு தான் வச்சுருக்கோம், அல்லது 11 நூல்கள் என்று வைத்திருக்கிறோம், 10 வச்சிருக்கிறோம். பாக்கி எல்லாம் இருந்துருச்சு, தொகுக்கிறம் பேர் வழின்னு தூக்கிட்டாங்க. எனவே இந்த மண் மிக மிக தொன்மையானது, மக்கள் தொன்மையானவர்கள். தமிழன் இருந்தால் தமிழ் வாழும். தமிழன் இருக்கணும், மொழி மட்டும் தனியாக இருக்காது. அப்போ தமிழர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளிலே கூட அதே உணர்வினை உணர்வுடைய அத்துணை மக்களுக்கும் எடுத்துரைப்பதற்காகவும் தொகுத்து ஒருங்கிணைப்பதற்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை உணர்வோடு நம்முடைய மொழியின் மாண்பினை காத்து இந்த மண்ணின் பெருமைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அத்தகைய வாய்ப்பினை எனக்கு வழங்கி அருளிய பெருந்தகைகள் ஐயா
மணியரசர் ஐயா உள்ளிட்ட அத்துணை அமைப்பாளர்கள் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி, பொறுமையாக இதுவரை கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் வணங்கி என்னுடைய வணக்கத்தை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.